சோ இன்னைக்கான ஷாட்ஸ்ல என்ன பார்க்க போற பாத்தீங்கன்னா நம்ம நாருட்டோ சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ அவனுக்குள்ள நைன்டெயில் பீஸ்ட் இருக்குன்ட்டு அவனை ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க. அதனாலே நம்ம நாருட்டோ ரொம்பவே டிப்ரெஷன்ல போயிடுவான். சோ அந்த மாதிரி சொன்னவங்களுக்கு தெரியாது அவங்க அப்பா யாரு அவங்க அம்மா யாரு அவனுக்குள்ள எதனால நைன்டெயில் பீஸ்ட சீல் பண்ணாங்கன்ட்டு. நம்ம நாருட்டோவோட சின்ன வயசு பேக் ஸ்டோரி யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிஞ்ச டாப் 8 கேரக்டரை பத்தி தான் இன்னைக்கான ஷாட்ஸ்ல பார்க்க போறோம். சோ 8th பிளேஸ்ல இருக்கிறது யுருகா. நம்ம யுருகாக்கு எல்லாமே தெரியும் நாருட்டோவை பத்தி. நம்ம நாருட்டோ கெட்ட வழியில போகாம நல்ல வழியிலே இருக்கிறானா அதுக்கு காரணம் முக்காவாசி நம்ம யுருகா தான். சோ 7th பிளேஸ்ல இருக்கிறது குராமா. நான் சொல்லவே தேவையில்ல, குராமா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாருட்டோ சின்ன வயசா இருக்கும் போதே குராமாவை சீல் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாத நாருட்டோட அப்பா யாரு அம்மா யாருன்னு நம்ம குராமாக்கு தெரியும். சோ 6th பிளேஸ்ல இருக்கிறது நம்ம ககாஷி. நம்ம நாருட்டோவை பத்தி நம்ம ககாஷிக்கு எல்லாமே தெரியும். ஏன் நம்ம நாருட்டோ பிறகுறது முன்னாடியே நம்ம ககாஷிக்கு தெரியும். நம்ம குஷினா மாசமா இருக்கும் போது நம்ம மீனாட்டோ ககாஷி கிட்ட ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நம்ம ககாஷிய குஷினாவை பாத்துக்க சொல்லுவாரு. சோ 5th பிளேஸ்ல இருக்கிறது ஜிராயா. நம்ம நாருட்டோக்கு நாருட்டோன்னு பேர் வந்தது நம்ம ஜிராயாவோட புக் தான். நம்ம நாருட்டோ பிறகுறது முன்னாடி நம்ம ஜிராயாக்கு நாருட்டோ பத்தி தெரியும். சோ 4th பிளேஸ்ல இருக்கிறது ஒபிட்டோ. நம்ம நாருட்டோ உடம்புக்குள்ள நைன்டெயில் பீஸ்ட் இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம ஒபிட்டோ தான். நம்ம நாருட்டோ குழந்தையா இருக்கும் போது கில் பண்ணணும்னு வந்ததே ஃபர்ஸ்ட் நம்ம ஒபிட்டோ தான். சோ 3rd பிளேஸ்ல இருக்கிறது நம்ம யூருசன் சருட்டோ. நம்ம குஷினா சாவறதுக்கு முன்னாடி நம்ம நாருட்டோவை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு யூருசன் சருட்டோ போய் கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. சோ அப்படியாப்பட்டவருக்கு ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சிருக்கும் நாருட்டோவை பத்தி. சோ 2nd பிளேஸ்ல இருக்கிறது சுனாடே. நம்ம சுனாடேக்கு லேட்டா தான் தெரிஞ்சிருக்கும் நாருட்டோவை பத்தி. நம்ம நாருட்டோ உடம்புக்குள்ள நைன்டெயில் பீஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு அவங்களா தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ ஃபைனலி லிஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது மிகட்டோ உச்சி. நம்ம குஷினா பிரெக்னன்ட்டா இருக்கும் போது இவங்களுக்கு சாசுகே பிறந்திருப்பான். சோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாத ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே இவங்க பசங்களை பத்தி மீட் பண்ணி பேசுறப்பதான் நாருட்டோட பேக் ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும்.